வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா சிபி 350. ஆமாங்க, ரெட்ரோ ஸ்டைலில் புதுசாக ஹோண்டா ரிலீஸ் பண்ணியிருக்க ஒரு புல்லட் மாதிரி பைக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம புல்லட் இருக்குது பாருங்கள், ராயல் என்ஃபீல்டு, அதை ஜெராக்ஸ் பண்ணி எடுத்த பைக் மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ராயல் என்ஃபீல்டுக்கு போட்டியாக அந்த காம்படிஷனை வந்து பிடிக்கணுங்கிறதுக்காகவே ரிலீஸ் பண்ண வேண்டிய மாதிரி இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹைனஸ் மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் மெட்டல் பாடியை வந்து கொண்டு வந்துட்டாங்க அந்த வண்டியிலேருந்து, ஹைனஸ்லேருந்து. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ஹோண்டா, பாடி வந்து புல்லட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 350cc இன்ஜினில் 2 மாடலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று சிபி 350 DLX, இன்னொன்று சிபி 350 DLX Pro. ரெண்டு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வித்தியாசம். பார்த்தீங்கன்னா 17,000 தான் வருது ரெண்டு மாடலுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கலரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹைனஸோட இன்ஜினே சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 350cc இன்ஜின் கொடுத்து 5 கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இது வந்து ஏர் கூல்டு இன்ஜின். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கிளச் அசிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சிபி 350யோட பவர் பார்த்தீங்கன்னா 21 பிஹெச்பி பவர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முன்னாடி ஹெட்லாம்ப் வந்து ரவுண்ட் ஷேப்டு, அதே மாதிரி டெயில் லைட்டு, இண்டிகேட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடி காம்போல கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு மாதிரியே தான் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ராயல் என்ஃபீல்டு தான். அப்படியே வண்டியோட சீட் செட்டப்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 19 இன்ச் வீல் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 18 இன்ச் வீல் கொடுத்துருக்காங்க. ஹோண்டாவோட செலக்டிவ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமும் ஃபீச்சர் வந்து இந்த வண்டியில் எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் மற்ற ஹோண்டா வண்டி மாதிரியே டியூல் சேனல் ஏபிஎஸும் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வாய்ஸ் அசிஸ்டன்ட் கண்ட்ரோலுமே கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா செமி ஸ்பீடோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க டிஜிட்டலாக. பட் இதுலேயே எல்லா இன்ஃபர்மேஷன் வர மாதிரியே கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட சைலன்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புல்லட் எப்படியோ அதே மாதிரி தான் இருக்குது. அதான் நான் சொன்னல, புல்லட்டோட பாடி இன்ஜின் வந்து ஹோண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா புல்லட் மாதிரி கிட்டத்தட்ட நல்லாவே இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹைனஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதில் இருக்கும்னு நினைக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டிசைன் கிட்டத்தட்ட நீங்கள் லாங்லேருந்து பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் புல்லட் மாதிரியே தான் இருக்குது. கிளாசிக் மாதிரி இருந்தாலுமே புல்லட் லவர்ஸ்க்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியல. ஆனால் ஹோண்டா லவர்ஸ் கண்டிப்பாக இதை விரும்புவாங்க. ஸோ ஷோரூம் வந்தால் தான் வண்டியோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். ஹோண்டாவோட சிபி 350யோட ஒரு கிளிம்ஸ் கொடுத்துருக்கோம். டீட்டெயிலான வீடியோன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.